ஹலோ கைஸ், வெல்கம் டு டெக்கிமேக் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ப்ளேஸ்டேஷன் கன்சோலுக்கு வந்து நம்ம எப்படி கஸ்டம் ஃபர்ம்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதோ, அதுக்கப்புறம் ஹோம்ப்ரூ அப்ளிகேஷன் நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதும் பார்ப்போம். ப்ளேஸ்டேஷன் வீட்டா கன்சோலில் நம்ம ரெண்டு மெத்தடில் கஸ்டம் ஃபர்ம்வேர் இன்ஸ்டால் பண்ணலாம். ஒன்று வந்து ஆன்லைன் மெத்தட், ரெண்டாவது மெத்தட் ஆஃப்லைன் மெத்தட். ஆஃப்லைன் மெத்தட் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். நம்ம அதுக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாமே வந்து வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி மேனுவலாக வந்து கன்சோலுக்கு மூவ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஆன்லைன் மெத்தட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஹோம்ப்ரூ டெவலப்பர்ஸ் வந்து அதற்கான அப்ளிகேஷன்ஸை வந்து நல்லாவே டெவலப் பண்ணியிருக்காங்க. நம்ம ஜஸ்ட்டு வந்து அவங்களுடைய சைட்டில் போய்ட்டு ஃபியூ பட்டன்ஸ் கிளிக் பண்ணுற மூலிமா நமக்கு அப்ளிகேஷன்ஸை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து சிஸ்டமில் வந்து மாட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்ம ப்ளேஸ்டேஷன் வீட்டா கேட்ரேஜை வந்து நம்ம சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்மளால் பேக்கப் எடுக்க முடியும். ஒன்ஸ் நம்ம பேக்கப் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து கேட்ரேஜ் இல்லாமையே நம்ம கேம்ஸை வந்து ப்ளே பண்ண முடியும். ரெண்டாவது அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் SD to வீட்டா அப்படிங்கிற அடாப்டரை யூஸ் பண்ணி உங்களுடைய மைக்ரோ SD கார்டையே வந்து ஸ்டோரேஜ் மீடியமாக யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு நல்லாவே தெரியும், ப்ளேஸ்டேஷன் வீட்டா கன்சோலோட எக்ஸ்டர்னல் மெமரி கார்டு வந்து ரொம்ப காஸ்ட்லியான மெமரி கார்டு. அதை கம்பேர் பண்ணுறப்ப மைக்ரோ SD கார்டு வந்து ரொம்ப சீப்பாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் SD to வீட்டா அப்படிங்கிற அடாப்டரை யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் அந்த மைக்ரோ SD கார்டையே வந்து நீங்கள் ஸ்டோரேஜ் மீடியமாக யூஸ் பண்ணி நமக்கு தேவையான கேம்ஸ் எல்லாம் வந்து நம்ம அதில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். மூணாவது அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அட்ரனலைன் அப்படிங்கிற அப்ளிகேஷனை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி PS வீட்டாவில் வந்து நீங்கள் PSP என்விரான்மெண்ட்டை டைரெக்டாகவே கொண்டு வர முடியும். அப்படி கொண்டு வரதுனால நீங்கள் PSP கேம்ஸையும் ப்ளேஸ்டேஷன் 1 கேம்ஸையும் வந்து அதோட நேட்டிவ் பர்ஃபார்மன்ஸில் உங்களால் ரன் பண்ண வைக்க முடியும். PSPயோட ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி. ஸோ PS வீட்டா ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய 2 மடங்கு PSPயோட பிக்சல் வெர்ஷன்ஸ் இருக்கும். அதனால் இது நல்லா ஸ்கேல் பண்ண முடியும். நம்மளால் கிளியராக நம்ம கேம்ஸை வந்து PSP கேம்ஸையும் PS1 கேம்ஸையும் விளாட முடியும். நாலாவது அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, உங்களுடைய PS வீட்டாவில் வந்து ரெட்ரோ ஆர்க் அப்படிங்கிற எமுலேட்டரை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம ரெட்ரோ ஆர்க் அப்படிங்கிற எமுலேட்டரை இன்ஸ்டால் பண்ணுறதுனால நம்மளால் எல்லா ரெட்ரோ கேம்ஸையும் நம்மளால் ப்ளே பண்ண முடியும், இன்க்ளூடிங் NES, SNES, Sega Genesis, TurboGrafx 16 அப் டு Nintendo 64 கேம்ஸ் வரைக்கும் நம்மளால் ப்ளே பண்ண முடியும். அஞ்சாவது அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்மளுடைய கன்சோலில் வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ப்ளகின்ஸை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ளகின்ஸ் மூலிமா நம்மளுடைய கன்சோலை வந்து நம்ம ட்வீக் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பேட்டரி பர்சன்டேஜ் இண்டிகேட்டரை வந்து ஆட் பண்ண முடியும், பட்டன்ஸை ரீமேப் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து CPU கிளாக்கை வந்து நம்ம ஓவர் கிளாக் பண்ண முடியும். பை டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா சோனி வந்து அந்த கிளாக்கை வந்து 333 MHz அப்படிங்கிற ஒரு மெகாஹெர்ட்ஸ் ஸ்பீடில் தான் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. நம்ம அதை வந்து சேஞ்ச் பண்ணி ஓவர் ரைட் பண்ணி அப் டு 2 GHz வரைக்கும் நம்மளால் ஓவர் கிளாக் பண்ண முடியும். ஓவர் கிளாக் பண்ணுறது மூலிமா நம்ம வந்து கிராஃபிக்கல் பர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம கேமிங்கில் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, நம்ம இப்போ எப்படி கஸ்டம் ஃபர்ம்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த கஸ்டம் ஃபர்ம்வேர் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா அப் டு ஃபர்ம்வேர் வெர்ஷன் 3.74 வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். அதுதான் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனும் கூட. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கன்சோலில் என்ன வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த கன்சோலில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஃபர்ம்வேர் வெர்ஷன் 3.65 இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு வெர்ஷன் பிலோ. இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷனை கம்பேர் பண்ணால் அது வந்து 3.74. ஸோ இந்த வெர்ஷன் வந்து ஆக்சுவலாக ஆப்டான வெர்ஷன் நம்மளுடைய கஸ்டம் ஃபர்ம்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. இன்கேஸ் உங்களுடைய சிஸ்டம் ஃபர்ம்வேர் வெர்ஷன் வந்து 3.74 இருந்து அப்படின்னா அதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. நம்ம அதை வந்து இந்த ப்ராசஸில் வந்து டவுன்கிரேட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நம்ம ஃபாலோ பண்ணுற ப்ரொசீஜர் வந்து நம்ம ப்ளேஸ்டேஷன் வீட்டா 4 மாடல்லையுமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். PCH 1000, PCH 1100, PCH 2000, ப்ளேஸ்டேஷன் டிவி. கஸ்டம் ஃபர்ம்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒய்ஃபையோட கனெக்ட் பண்ணோம். ஸோ இன்டர்நெட் ஆக்சஸ் வந்து கண்டிப்பாக ஃபைல்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு தேவை. ஸோ ஃபஸ்ட்டில் நம்ம வந்து ஒய்ஃபை கனெக்ட் பண்ணோம். நான் இந்த கன்சோல் நம்ம ஏற்கனவே ஒய்ஃபை செட்டப் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நம்ம அந்த செட்டப்பை பண்ண போகிறதில்ல. இப்போ நம்ம கன்சோலில் வந்து ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்குவோம். நான் ஏற்கனவே வந்து புக் மார்க் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக சைட்டை. உங்களுடைய சைட் அட்ரஸை வந்து நான் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன். நீங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி இந்த பர்டிகுலர் அட்ரஸ்க்கு வந்து நம்ம நேவிகேட் பண்ணணும். இதுதான் வந்து ஹோம்ப்ரூ அப்ளிகேஷனோட ஜெயில் பிரேக்கிங் சைட். இதில் வந்து நம்ம அன்லாக் மை வீட்டாங்கிற பட்டன் கிளிக் பண்ணிக்கலாம்.
ஸோ நம்ம இந்த பட்டனை வந்து நம்ம கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சைட்லேருந்து நமக்கு ஃபைல்ஸை வந்து நம்ம சிஸ்டமில் பூட்ஸ்ட்ராப் ஃபைல்ஸ்லாம் டவுன்லோட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு பூட்ஸ்ட்ராப் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதில் நம்ம 2 ஆப்ஷன்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து இன்ஸ்டால் ஹென்கக்கோ. நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீட்டா டெப்ளாயை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இந்த வீட்டா டெப்ளாய் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் இதில் இன்பில்டாக வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ வீட்டா டெப்ளாய் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம இந்த பூட்ஸ்ட்ராப் அப்ளிகேஷனை நம்ம எக்ஸிட் பண்ணிக்கலாம். நம்ம கன்சோலில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டா டெப்ளாய் அப்படிங்கிற அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு. இப்போ நம்ம செட்டிங்ஸில் போய் பார்த்தோம் அப்படின்னா ஹென்கக்கோ அப்படிங்கிற செட்டிங்ஸ் வந்து நம்மளுடைய செட்டிங்ஸ் மெனுவில் வந்து டிஸ்ப்ளே ஆகுது. இதில் நான் போய்ட்டு எனேபிள் அன்சேஃப் ஹோம் ப்ரூ அப்படிங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம இப்போ ஹோம் ப்ரூ அப்ளிகேஷனை நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வீட்டா டெப்ளாய்க்கு வந்து வீட்டா டெப்ளாயில் நீங்கள் வந்து இன்ஸ்டால் டிஃப்ரெண்ட் OS அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து குவிக் 3.65 இன்ஸ்டால் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த கன்சோல் ஏற்கனவே வந்து 6.35 அப்படிங்கிற ஃபேர்ம்வேர் தான் இருக்குது. இன்கேஸ் வந்து உங்களுடைய கன்சோலில் வந்து 3.74 அப்படிங்கிற ஃபேர்ம்வேர் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி 3.65 அப்படிங்கிற ஃபேர்ம்வேர் டவுன்கிரேட் பண்ணணும். இந்த கன்சோலுக்கு இந்த ஸ்டெப் வந்து ஆப்ஷனல் தான். இருந்தாலும் நான் வந்து இதை மறுபடியும் ட்ரை பண்ணுறேன். இப்போ பேக்கேஜஸ் வந்து நெட்டில் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இது கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும். நான் இதை கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுறேன் உங்களுக்காக. இப்போ நமக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகுது நம்மளுடைய கரண்ட் ஃபேர்ம்வேர் என்ன வெர்ஷன் இருக்குது, இது ஃபேக்ட்ரியில் என்ன கொடுத்துருந்தாங்க, நம்ம என்ன இன்ஸ்டால் பண்ண போகிறோங்கிறது. இந்த சிஸ்டமில் ஆல்ரெடி வந்து கரண்ட் ஃபேர்ம்வேர் வந்து 3.65 தான். இது ஃபேக்ட்ரியோட டிஃபால்ட் வந்து 3.30. நம்ம டார்கெட்டில் ஃபேர்ம்வேர் இன்ஸ்டால் பண்ண போகிறது வந்து 3.65. இன்கேஸ் வந்து உங்களோட சிஸ்டமில் 3.74 இருந்தது அப்படின்னா கரண்ட் ஃபேர்ம்வேர் அப்படிங்கிற இடத்துல வந்து உங்களுக்கு 3.74 அப்படிங்கிற நம்பர் டிஸ்ப்ளே ஆகும். டு யூ வாண்ட் டு ரீஇன்ஸ்டால் த ஃபேர்ம்வேர் 3.65? நான் எக்ஸ்ன்னு கொடுத்து ஒரு கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ ஒரு 20 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இதனுடைய ஃபேர்ம்வேர் இன்ஸ்டாலேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஃபேர்ம்வேர் இன்ஸ்டாலேஷன் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான இன்ஸ்டாலேஷன். ஸோ அந்த ப்ராசஸை நடந்துகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக உங்கள் கன்சோலை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணக்கூடாது. அப்படி ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கன்சோல் வந்து பிரிக் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ நம்ம அதை கேர்ஃபுல்லாக வந்து நம்ம இந்த ப்ராசஸை முடிக்கணும். டேர்ம்ஸ் அக்செப்ட் பண்ணுறேன். எக்ஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணி இப்போ சிஸ்டம் ஃபேர்ம்வேர் அப்டேட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண கஸ்டம் ஃபேர்ம்வேர் வெர்ஷனில் நம்ம சிஸ்டம் இன்ஃபர்மேஷனில் பார்க்க முடியும். நம்ம அதில் போய் செக் பண்ணலாம். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 3.65 டிஸ்பிளே இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஒரு 2 ஜாப்பனீஸ் கேட் டிஸ்பிளே இருக்குது. அப்புறம் iPhone 2 அப்படிங்கிற வெர்ஷன் இருக்குது. ஓகே, இன்ஸ்டாலேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த அப்ளிகேஷன் நம்ம எக்ஸிட் பண்ணிக்குவோம்.
இப்போ நம்ம லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா YAMT இன்ஸ்டாலர் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாலர் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ இது நம்ம இதில் உள்ளே போயிட்டு இன்ஸ்டால் லைட் வெர்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி இந்த YAMT இன்ஸ்டாலர் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சுது. இப்போ சிஸ்டம் வந்து ரீபூட் ஆக போகுது. சிஸ்டம் ரீபூட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம செட்டிங்ஸில் போயிட்டு டிவைசஸ் அப்படிங்கிற மெனுவில் போனீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டோரேஜ் டிவைசஸ் அப்படிங்கிற ஒரு புது மெனு வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு யூஸ் YAMT அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் நம்ம எனேபிள் பண்ணணும். இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி மைக்ரோ SD கார்டை வந்து SD2 Vita அடாப்டரில் இன்சர்ட் பண்ணி அந்த அடாப்டரை வந்து கேமிங் கன்சோலில் கேமிங் ஸ்லாட் இடத்துல வந்து நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். கார்டை இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு Vita Deploy அப்ளிகேஷனில் போய்ட்டு நீங்கள் மிஸ்லினியஸ் ஆப்ஷன் அதில் போனீங்கன்னா உங்களுக்கு ஃபார்மேட் ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் போனீங்கன்னா டார்கெட் வந்து SD2 Vita அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபைல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா TEX FAT அப்படிங்கிற ஃபைல் சிஸ்டம் தான் செலக்ட் பண்ணணும். FAT16 FAT32 அப்படிங்கிறது வந்து விண்டோஸ்க்கான ஃபைல் சிஸ்டம். நம்ம அதை இங்கே யூஸ் பண்ணக்கூடாது. நான் வந்து ஃபார்மேட் டார்கெட் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வந்து எந்த ப்ரோக்ரஸும் காட்டாது. உங்களுக்கு சடனாக ஃபார்மேட் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற மெசேஜ் வரும். ஓகே, நம்ம இதுக்கப்புறம் YAMT ஆப்ஷன் நம்ம வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் வந்து நம்ம அப்படியே விட்டுருங்க. UMA 0 அப்படிங்கிறதுல வந்து நம்ம SD2 Vita செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டோரேஜை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம வந்து டிவைஸை வந்து நம்ம ரீசெட் பண்ணணும். ஒன்ஸ் சிஸ்டம் அப் ஆனது அப்புறமேட்டு Vita Deploy அப்படிங்கிற அப்ளிகேஷனில் போய்க்கிறேன். ஃபைல் மேனேஜரை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம சில ஃபைல்ஸை வந்து நம்ம காப்பி பண்ணணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா UMA 0 அப்படிங்கிற ஃபோல்டர் டிஸ்பிளே ஆகுது. இதோடைய ஃப்ரீ கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 238 GB இருக்குது. இது என்னுடைய மைக்ரோ SD கார்டு. என்னுடைய மைக்ரோ SD கார்டோட கெப்பாசிட்டி 256 GB. இப்போ நான் UX 0 அப்படிங்கிற ஃபோல்டரில் போய்க்கிறேன். இந்த ஃபோல்டருக்குரிய எல்லா ஃபோல்டரையும் காப்பி பண்ணுறேன் எக்ஸப்ட் த ட்ராஷ் ஃபோல்டர். இப்போ நான் என்னுடைய கன்சோலில் வந்து ட்ரையாங்கிள் பட்டன் கிளிக் பண்ணுறேன். மார்க் ஆல். இந்த ட்ராஷ் ஃபோல்டரை எக்ஸ்க்ளூட் பண்ணுறேன். ஸ்கொயர் பட்டன் கிளிக் பண்ணிக்கிறேன். மறுபடியும் ட்ரையாங்கிள் பட்டன், காப்பி, ஒரு ஃபோல்டராக போய்க்கிறேன். UMA 0 ஃபோல்டரில் போய்க்கிறேன். மறுபடியும் ட்ரையாங்கிள் பட்டன் கிளிக் பண்ணி பேஸ்ட். இது காப்பி ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காது. காப்பி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஒன்ஸ் ஃபைல்ஸ் காப்பி ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம YAMT ஆப்ஷனில் வந்து நம்ம டிஃபால்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ். நான் இப்போ டிவைசஸில் போகிறேன். ஸ்டோரேஜ் டிவைசஸ். இப்போ YAMTயில் வந்து UX 0 அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நம்ம SD2 Vitaவை மாற்றிக்கலாம். UMA 0 அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நம்ம வந்து இதில் வந்து மெமரி கார்டை யூஸ் பண்ண போகிறேன். இன்கேஸ் வந்து உங்களுடைய கன்சோலில் வந்து மெமரி கார்டை நீங்கள் இன்சர்ட் பண்ணல அப்படின்னா நீங்கள் இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் PCH 2000 மாடல் அப்படிங்கிறதுல வந்து உங்களுக்கு இன்டர்னல் ஸ்டோரேஜ் கண்டிப்பாக இருக்கும். PlayStation Vita TVயில் வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் வந்து PCH 1100 மாடல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்னல் ஸ்டோரேஜ் கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் மெமரி கார்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கணும். அந்த டைமில் நீங்கள் மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கன்சோலில் நான் மெமரி கார்டை வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அதனால் மெமரி கார்டை யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம ஸ்டோரேஜ் டிவைஸோட ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணியிருக்கனால கண்டிப்பாக நம்ம சிஸ்டமை வந்து ரீசெட் பண்ணணும். நான் வந்து டிவைஸை வந்து ரீபூட் பண்ணிக்கிறேன். இப்போ டிவைஸ் ரீபூட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம கரெக்டான மெமரி கார்டு தான் அந்த சிஸ்டம் யூஸ் பண்ணுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம செட்டிங்ஸில் போய்ட்டு நம்ம சிஸ்டம் இன்ஃபர்மேஷனில் பார்க்க முடியும்.
இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மெமரி கார்டு செக்ஷனில் வந்து கெப்பாசிட்டி 238, ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து 238 ஜிபிங்கிறது காட்டுது. இது என்னுடைய மைக்ரோஎஸ்டி கார்டு. இதோட நம்மளுடைய பேசிக் ஹோம் ப்ரூ அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம இதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாமே வந்து ஆப்ஷனல். ஆனால் கண்டிப்பாக நம்ம இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணால் தான் நமக்கு வந்து இந்த சிஸ்டம் வந்து நம்ம ஹோம் ப்ரூ பண்ணதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வீடியோ டெப்ளாய் அப்ளிகேஷனில் வீட்டா செல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த வீட்டா செல் வந்து ஒரு ஃபைல் மேனேஜர். நம்ம ஏற்கனவே வந்து நம்ம ஒரு ஃபைல் மேனேஜர் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஃபைல் மேனேஜர் வந்து ரொம்ப பேசிக்கான ஃபைல் மேனேஜர். இது அட்வான்ஸான ஃபைல் மேனேஜர். இந்த ஃபைல் மேனேஜரில் வந்து நம்மளால் யூஎஸ்பி எனேபிள் பண்ணி நம்ம டேட்டா கேபிள் வழியாக ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஃப்டிபி எனேபிள் பண்ணி நம்ம எஃப்டிபி கிளைண்ட்ஸ் வழியாக நம்ம ஃபைல்ஸை வந்து கன்சோலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ டிபி டவுன்லோடர் வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறையா ப்ளகின்ஸ் வந்து ஆக்சுவலாக இருக்கும். நம்ம ப்ளகின்ஸ் எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோ டிபி டவுன்லோடர் வழியாக நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அட்ரலைன். இந்த அப்ளிகேஷனை வந்து நான் இன்ஸ்டால் பண்ணலை. இந்த அப்ளிகேஷன் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்போ பிஎஸ்பி கேம்ஸ், PS1 கேம்ஸை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி நம்ம விளையாடணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வந்து சாஃப்ட்வேர் தேவை. நான் இதை இன்ஸ்டால் பண்ணலை. பேசிக்கலாக வந்து இது ஒரு PSP எமுலேட்டர். PKG அப்ளிகேஷனை வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இந்த அப்ளிகேஷன் வழியாக நம்மளால் கேம்ஸை வந்து டேரெக்டாக டவுன்லோட் பண்ணி கன்சோலை வந்து இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ண முடியும். அப்புறம் நான் கஸ்டம் தீம் மேனேஜர் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம வீட்டாவோட கன்சோலோட கஸ்டம் தீம்ஸை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் செலக்ட் பண்ண அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இந்த டவுன்லோட் வந்து கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும். இதை நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். இப்போ லைவ் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வந்து நிறையா பபிள்ஸ் எக்ஸ்ட்ரா டிஸ்பிளே இருக்குது. வீட்டா செல், வீட்டா டிபி டவுன்லோடர், PKG கஸ்டம் தீம் மேனேஜர். இப்போ நான் வந்து உங்களுக்கு PKG அப்படிங்கிற அப்ளிகேஷனில் உங்களுக்கு கேமை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து எந்த அப்ளிகேஷன் டிஸ்பிளே ஆகாது. நீங்கள் மெனுஸை ஓப்பன் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணிக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து PlayStation Vita கேம்ஸ், PlayStation 1 கேம், PlayStation போர்ட்டபிள் கேம், PlayStation போர்ட்டபிள் DLC, அப்புறம் PlayStation மொபைல் கேம்ஸ், இது எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு. இப்போ நான் வந்து ஃபில்டர்ஸில் வந்து சூஸ் பண்ணி ஏஷியா, யூரோப், ஜப்பான் ரிமூவ் பண்ணுறேன். இப்போ வந்து ஒன்லி USA PlayStation கேம்ஸ் காட்டுது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1250 கேம்ஸ் வந்து US ரீஜனில் PlayStation வீட்டில் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் வந்து PlayStation போர்ட்டபிள் கேம்ஸ் பார்க்கணுன்னா நீங்கள் ஷோ PSP கேம்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்கான கேம்ஸ் டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா 1607 கேம்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 1007 வந்து PSP கேம்ஸை வந்து டிஸ்பிளே ஆகுது. இது வந்து எல்லா ரீஜன் சேர்த்து. நான் இப்போ வெறும் USA ரீஜன் மட்டும் ஃபில்டர் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 670 கேம்ஸ் இருக்குது US ரீஜனில் PSP கேம்ஸ். ஸோ இதேமாதிரி நீங்கள் வந்து PlayStation 1 கேமையும் PlayStation மொபைல் கேம்ஸையும் நீங்கள் வந்து ரீஜன் வைஸ் பார்க்க முடியும். நீங்கள் ஃபுல்லாக அப்படின்லாம் ஃபுல்லாகவும் பார்க்க முடியும். நான் இப்போ வந்து PlayStation வீட்டா கேமை வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ நான் USA ரீஜனை வந்து நான் ஃபில்டர் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1250 USA PlayStation வீட்டா கேம்ஸ் இருக்குது. நான் இதை வந்து ஒரு சின்ன கேம் இன்ஸ்டால் பண்ணுறேன். அந்த சைஸை வந்து நான் வந்து ஷார்ட் பண்ணிக்கிறேன். ஐ திங்க் நான் டெரரியா இன்ஸ்டால் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இது வந்து சைஸ் சின்னதாக இருக்கும், நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். நம்ம டவுன்லோட ப்ரோக்ரஸ் பார்க்கலாம். ஓகே, இதில் 2 இன்ஸ்டன்ஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு. நான் ஒன்று வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த கேம் வந்து டெரரியா. இந்த கேம் வந்து 33 MB இருக்குது. இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஏன்னா இந்த வைஃபை வந்து ரொம்ப பழைய வைஃபை, 12 இயர்ஸ் ஓல்டு வைஃபை. ஸோ அதனால் உங்களுக்கு டவுன்லோட்ஸ் நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வச்சுருந்தாலும் இதெல்லாம் டவுன்லோட் ஆகிறப்ப கொஞ்சம் ஸ்லோவாக தான் டவுன்லோட் ஆகும். ஸோ டவுன்லோடு முடிஞ்சது. இப்போ நம்மளுடைய லைவ் ஏரியாவில் வந்து டெரரியா கேம் வந்து டிஸ்பிளே ஆகுது. அந்த கேமை ஓப்பன் பண்ணி பார்ப்போம்.
இது என்ன சொல்லுதுன்னா, இந்த அப்ளிகேஷனை வந்து இந்த சிஸ்டத்தில் ஸ்டார்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லுது. ஏன் அப்படின்னா, நான் என்னுடைய கன்சோல் பார்த்திங்கன்னா இது ப்ளேஸ்டேஷன் டிவி கன்சோல். இந்த கன்சோலில் வந்து ஸ்னோனி வந்து நிறைய கேம்ஸை இன்ஸ்டால் பண்ண முடியாது, அப்படி பிளாக் பண்ணியிருந்தாங்க. ஏன் அப்படின்னா, இதில் வந்து இது ஒரு ப்ளேஸ்டேஷன் டிவி கன்சோல் அப்படிங்கிறதுனால இதில் வந்து உங்களுக்கு டச் ஸ்க்ரீனும் பேக் டச் பேனல் கிடையாது. அதனால் நிறைய கேம்ஸ் வந்து இதில் ப்ளே பண்ண முடியாது. அதனால் அவங்க வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 60% கேம்ஸை வந்து இதை பிளாக் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நம்மளால் வந்து இந்த கேம்ஸை வந்து ப்ளே பண்ண முடியும். நம்ம ஒயிட் லிஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி அப்ளிகேஷனை வந்து அன்பிளாக் பண்ண முடியும். நான் அதை எப்படி பண்ணுறது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம வீட்டா டிபி டவுன்லோடரில் போய்க்கலாம். நம்ம ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறதுனால இதில் வந்து பிஎஸ்எம் ரன் டைம் வந்து டவுன்லோட் ஆகுது. இது கொஞ்சம் நேரம் ஆகும். ஓகே, இப்போ நம்ம அப்ளிகேஷன் வந்து ஃபுல்லாக லோட் ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட் லிஸ்டர் அப்படிங்கிற அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணோம். நான் ஒயிட் லிஸ்டர் அப்படிங்கிற நேமை யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் 2 அப்ளிகேஷன் இருக்குது. நான் ஒயிட் லிஸ்டர் வெர்ஷன் 1.1 அப்படிங்கிற அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஓகே, இது அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் இதை விண்டோவை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட லைப்ரரியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒயிட் லிஸ்டர் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் லிஸ்ட் ஆகுது. இந்த அப்ளிகேஷனை நமக்கு சிம்பிளாக வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ இது வந்து ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆன மாதிரி தெரியும். ஆனால் இது வந்து பேக்எண்டில் ரன் ஆகிட்டுருக்கு. இந்த விண்டோ க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் அது டெரர் கேம் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இந்த கேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து லோட் ஆகுது. நீங்கள் இந்த கஸ்டம் ஃபர்ம்வேர் வந்து ப்ளேஸ்டேஷன் டிவியில் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ப்ளேஸ்டேஷன் 4 கண்ட்ரோலரை கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ளேஸ்டேஷன் 4 கண்ட்ரோலரே வந்து நீங்கள் டச் பேடாகவும் யூஸ் பண்ணிக்க முடியும். ப்ளேஸ்டேஷன் 4ல் வந்து உங்களுக்கு டச் ஏரியா இருக்குது. நீங்கள் எந்த கேம்லாம் வந்து உங்களுக்கு டச் சப்போர்ட் இருக்கோ அந்த கேம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ளேஸ்டேஷன் 4 கண்ட்ரோலரை டச் பண்ணி யூஸ் பண்ணி விளாட முடியும். ஆனால் கண்டிப்பாக வந்து அது ஒரு கம்ஃபர்டபுளாக விளாட்ற மாதிரி இருக்காது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ப்ளேஸ்டேஷன் கன்சோலில் வந்து உங்களுடைய டச் ஸ்க்ரீன் வந்து ரொம்ப பெருசு. அதனால் நீங்கள் ஈஸியாக டச் பண்ணி விளாட முடியும். ஆனால் உங்களுடைய ப்ளேஸ்டேஷன் கண்ட்ரோலுடைய டச் ஏரியா வந்து ரொம்ப சின்னது. அது கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஆனால் வந்து உங்களுக்கு கேம்ஸை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் டச் இன்புட் கொடுக்கணும் அப்படிங்கிற நேரத்தில் இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு இன்புட் கொடுத்து அந்த ஏரியாவை நீங்கள் வந்து பிளாக் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் ஏரியாவுக்கு போக முடியும். பிகேஜிஜே அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ப்ளேஸ்டேஷன் 1 கேம்ஸையும் ப்ளேஸ்டேஷன் போர்ட்டபிள் கேம்ஸையும் டவுன்லோட் பண்ணுற அலோவ் பண்ணாலும் உங்களுக்கு நீங்கள் வந்து அட்ரிலின் அப்படிங்கிற அப்ளிகேஷன் எமுலேட்டர் இல்லாமல் வந்து நம்ம அந்த கேம்ஸை ப்ளே பண்ண முடியாது. நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் வந்து அந்த எமுலேட்டரை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அது இல்லாமல் வந்து ரெட்ரோ ஆர்க்கை எப்படி இன்ஸ்டால் பண்ணி நெஸ் கேம், எஸ்னெஸ் கேம், ஜெனசிஸ் கேம்ஸ், டர்போகிராஃபிக் சிஸ்டம் கேம்ஸ் இதெல்லாம் எப்படி ப்ளே பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு இந்த கண்டென்ட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். டெக்கிமேக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தது போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்ஸ் கைஸ். நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். See you guys.